ஆசிரியர்களுக்கு வணக்கம். நம்ம சேனல் சார்பாக நம்ம சைக்காலஜி பாடத்திற்கான சைக்காலஜி, ஜென்ரல் நாலேஜி மற்றும் தமிழ் இது 3 பாடங்களுக்கான டெஸ்ட் பேட்சை நம்ம நடத்திட்டு வரோம். தொடர்ந்து நடத்திட்டு வரோம். இப்போ கால்ஃபருக்கு பிறகு புதுசாக நம்ம ஷெட்யூல் போட்டிருக்கோம், டெஸ்ட்டு ஷெட்யூல். ஸோ இது இப்போ புதுசாக நமக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற சைக்காலஜியோடைய அந்த சிலபஸ் படியும், ஜென்ரல் நாலேஜினுடைய சிலபஸ் படியும், தமிழினுடைய சிலபஸ் படியும் நமக்கு இருக்கும். பொதுவாக தமிழை பொறுத்த வரைக்கும் 6வதுலேருந்து 10வது வரைக்கும் இருக்கிற புத்தகத்தை, நம்ம தமிழ் புத்தகத்தை, அதிலேருந்து கேள்விகள் இடம்பெறும். ஜென்ரல் நாலேஜில் பெரிய மாற்றங்கள் எதுவும் செய்யலை. இருந்தாலும் அந்த சிலபஸ்லேருந்து, இப்போ கொடுத்துருக்கிற சிலபஸ்லேருந்து நமக்கு கேள்விகள் இடம்பெறும். அதே மாதிரி எஜுகேஷன் மெத்தடாலஜியில், எஜுகேஷனில் பெரிய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் யூனிட்டை ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ சைக்காலஜியில் பெருசாக சேஞ்சஸ் இல்லை, பழைய சிலபஸ் அப்படியே தான் மெயின்டைன் ஆகுது. ஸோ இதிலிருந்து நமக்கு கேள்விகள் இடம்பெறும். கேள்விகள் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தரமான கேள்விகளாகவும், ஏற்கனவே இதே சிலபஸில் கேட்கப்பட்ட, வேறு ஒரு என்ட்ரன்ஸில் கேட்கப்பட்ட, வேறு ஒரு போட்டித் தேர்வில் கேட்கப்பட்ட கேள்விகள் தொகுக்கப்பட்டு அது நமக்கு கொடுக்குறோம். அது இல்லாமல் ஒவ்வொரு பாடத்திலிருந்தும், ஒவ்வொரு டாப்பிக்கிலிருந்தும் கேள்விகள் எப்படி வரும் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை வச்சு பார்த்து நம்ம கொஷின் எடுத்திருக்கோம். ஸோ இதுக்கான ஷெட்யூல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஷெட்யூல் இருக்கும். உங்களுக்கு எந்தெந்த தேர்வு எப்போ என்னென்ன 28ஆம் தேதி வரைக்கும் நம்ம தேர்வு போட்டிருக்கோம். ஜூலை 20 ஆரம்பித்து செப்டம்பர் 28 வரைக்கும் தேர்வு இருக்குது. ஸோ இந்த தேர்வு ஒவ்வொரு தேர்வுலையுமே சைக்காலஜி இடம்பெறும், ஜென்ரல் நாலேஜும் இடம்பெறும், தமிழும் இடம்பெறும். ஒவ்வொரு தேர்வுலையுமே இது இடம்பெறும். இதனுடைய ஷெட்யூல் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கான ஃபீஸும் நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கோம். நீங்கள் ஃபீஸையும் பார்த்துக்கலாம். ஜிபே நம்பரும் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் ஜிபே நம்பரில் அந்த ஃபீஸை பே பண்ணிவிட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா உங்களை ஒரு ஆப்பில் கனெக்ட் பண்ணிவிடுவோம். ஸோ அந்த ஆப்பில் டெஸ்ட்டு போட்டுருவோம். டெஸ்ட்டு எப்போ வேணால் நீங்கள் எதில் மாரி தான் இருக்கும், அதாவது எக்ஸாம் வரைக்கும் எப்போ வேணால் எழுதலாம். இப்போ நாங்கள் ஜூலை 20 ஒரு டெஸ்ட்டு போடுறோம் அப்படின்னா நீங்கள் எப்போ படித்து முடிக்கிறீங்களோ அப்போ எழுதலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். டெஸ்ட்டுக்கான டைம் டியூரேஷன் ஒன்றும் இல்லை, அதாவது 1 மணி நேரத்தில் எழுதணும், அன்னைக்குள்ளே எழுதணும் அப்படிலாம் இல்லை. எக்ஸாம் வரைக்கும் எப்போ வேணால் எழுதலாம். கொஷின் பேப்பர்ஸும் உங்களுக்கு கொடுத்துருவோம், ஆன்சர் கீயோடு கொடுத்துருவோம், பிடிஎஃப் கொடுத்துருவோம். நீங்கள் அதை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஏன்னா கொஷின் பேப்பரே ஒரு மெட்டீரியல். ஸோ மெட்டீரியல் நீங்கள் எந்த மெட்டீரியல் வேணும் படிச்சுக்கலாம். சைக்காலஜியாக இருந்தால் நாகராஜன் புக்கு, மங்கள் புக்கு, சந்தானம் புக்கு படிச்சுக்கலாம். எஜுகேஷன் மெத்தடாலஜியாக இருந்ததுன்னா நம்ம பிஎட் புக்கு படிச்சுக்கலாம். ஸோ தமிழுக்கு 6வதுலேருந்து 10வது வரைக்கும் இருக்க தமிழ் புத்தகம். ஜென்ரல் நாலேஜுக்கு உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸில் இருக்கிற நம்ம பாடப்புத்தகத்தில் கூடிய சயின்ஸு அந்த மாதிரி விஷயங்களை நம்ம படித்து ரெடியாக இருந்தோம்னு சொன்னால் நம்ம கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லலாம். அடுத்தது நம்ம கேள்விகளே ஒரு மெட்டீரியலாக இருக்கும். நிறைய டெஸ்ட் இருக்கிறதால அதை எல்லாத்தையும் நீங்கள் தொடர்ந்து அட்டன் பண்ணாலே நம்ம ஓரளவுக்கு நல்ல மார்க் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த 40 மார்க்கு. ஸோ அந்த 40 மார்க்கில் பாதி வாங்கிட்டால் கூட போதும், நமக்கு 20 வாங்கிட்டால் கூட போதும். அதுவே நம்மளுடைய செலெக்ஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி கொஷின் இருக்கும் என்ன அப்படிங்கிறது டவுட் இருந்ததுன்னா நம்ம இந்த சேனல்லே கூட நம்ம கொஷின் ஏற்கனவே டிஸ்கஷன்லாம் பண்ணியிருக்கோம். அது உங்களுக்கு இருக்குது, பார்த்துக்கலாம். பட் இந்த டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் டிஸ்கஷன்லாம் எதுவும் கிடையாது. ஆன்சர் கீ கொடுப்போம், ப்ளஸ் டெஸ்ட்டு நடத்துவோம், அவ்வளோதான். கொஷின் பேப்பர்ஸ் பிடிஎஃப் அனுப்பிச்சி விட்ருவோம். நீங்கள் அதை பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் அதை படிச்சுக்கலாம், ஆன்சர் கீ வச்சு படிச்சுக்கலாம். கொஷின் எல்லாமே கிரியேட்டட் கொஷின்ஸாக இருக்கும். ஒரு சைக்காலஜி அப்படிங்கிறப்ப ஒரு சம்பவம் இருக்குது, ஒரு கான்செப்ட் சொல்லியிருக்காங்கன்னா அந்த சம்பவத்தை பேஸ் பண்ண ஒரு கொஷினாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஜூலை 20க்கு முன்னாடியே கூட மாடல் டெஸ்ட் எப்படி இருக்குங்கிறது கூட நீங்கள் எழுதி பார்த்துக்கலாம். அதுக்குமே நம்ம ஏற்பாடு பண்ணி தரோம். ஸோ எழுதணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ.